Hello everyone, I'm Emmanuel. Welcome to Raji. So in today பார்க்க போனா 2007 வெளியான Fantastic Four 2, which is வந்து Fantastic Four Rise of the Silver Surfer. இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்து Disney Plus அவைலபிளா இருக்கு, பார்ட் 1 and 2. ஸோ யாரும் பார்க்கல மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாஸ் கீழே சொல்லுங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த ரைஸ் ஆஃப் த சில்வர் சர்ஃபர் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானும் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஃபேன் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். பிகாஸ் வந்து இந்த இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாகவே இருக்கும்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேவா, அதுவும் வந்துட்டு சில்வர் சர்ஃபரை காமிச்ச அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும் வந்துட்டு இவன் வந்துட்டு இப்போ இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸில் இருக்குல்ல, இப்போ 2025 வெளியாக வந்துச்சு அந்த ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் அந்த உலகத்தோட ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா, இங்கேயும் கேரக்டர்ஸை காமிப்பாங்க, இதுலேயும் கேரக்டர்ஸை காமிப்பாங்க. என்ன கேரக்டர்ஸ் வரும் புகை மாட்டி லைக் வந்து ஒரு மேகம் மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பேங்க. ஓகேவா, பட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஃபுல் லுக்கே கொடுத்துருப்பேங்க கேரக்டர்ஸ்க்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வந்துட்டு இந்த படத்தில் சில்வர் சர்ஃபர் இருப்பாரு. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு ஃபீமேல் சில்வர் சர்ஃபரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கதையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன இந்த படத்தில் வந்துட்டு டாக்டர் டூம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல உருக்கி வச்ச டாக்டர் டூம் இந்த படத்துல உயிரோட வந்திருப்பாரு, பிகாஸ் சில்வர் சர்ஃபர்னால. ஓகேவா, பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல டாக்டர் டூம் வந்துட்டு வருவாரு, போஸ்ட் கிரெடிட்ஸ் சீன்ல வருவாரு. பட் அந்த டாக்டர் டூம் வந்துட்டு அந்த உலகத்தோட டாக்டர் டூமா இல்ல வேற உலகத்துல இருந்து வர டாக்டர் டூமா, வேற யூனிவர்ஸ்ல இருந்து வர டாக்டர் டூமான்னு தெரியாது. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் பார்த்தா தான் தெரியும். ஓகேவா, அந்த படத்தோட ரிவ்யூல பேசுவோம். ஓகேவா, ஸோ இந்த படம் வந்துட்டு போன படத்தோட அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்மியான டியூரேஷன் தான், 1.5 மணி நேரம் தான் அங்கே படம். ஓகேவா, பட்டுன்னு போயிடும். ஓகேவா, ஸோ எங்கேயுமே லேக் ட்ராக் எங்கேயுமே இருக்காது. டயலாக் சீக்வன்ஸ்லாம் இருக்கு, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்ஷன்லேயே நடந்துட்டு போயிடும். ஓகேவா, ட்விஸ்ட்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எதுவுமே இல்லை, உண்மையிலே சொல்ல போன ட்விஸ்டே இல்லை. ஓகேவா, ஒரு மாதிரி கதை போகும். லைக் வந்துட்டு இப்போ இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த பவர்லாம் கிடச்சதுக்கப்புறம் அந்த வேர்ல்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ ஒரு செலிபிரிட்டியா இல்லை வந்துட்டு சூப்பர் ஹீரோவா, அந்த ஒரு டிபேட் ஒன்று போய்கிட்டு இருக்கும் மக்கள் மத்தியில். ஓகேவா, அதுதான் வந்துட்டு டிவி சேனல்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு நியூஸாக போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் வந்துட்டு இந்த இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ரிச்சஸ்க்கும் அண்ட் வந்துட்டு நம்ம சூஸ்டாமுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லைக் வந்து கல்யாணம் ஆக போகிற நேரத்தில் சில்வர் சர்ஃப் வந்து எடுத்து விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி காமிச்சு விட்டுருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஸ்டாரி வைஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற ஸ்டாரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு ஒன்று பெட்டரா இந்த ஸ்டாரியை வச்சு பெட்டரா வந்துட்டு அழகாக கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். பட் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறப்போ விஷுவல் தான். ஓகேவா, இன்னும் குவாலிட்டியா இருக்கும். ஓகேவா, குவாலிட்டியா மீன்ஸ் சில்வர் சர்ஃபர் தாங்க என் கர்ண உடுத்தின ஒரு விஷயம். சில்வர் சர்ஃபர் அந்த கேரக்டர் தான். ஓகேவா, அது பலன்னு காமிச்ச அந்த விஷயமா இருக்கட்டும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல காமிச்சாங்க, பட் 2007 இப்படி காமிச்சாங்க பார்த்தீங்களா விஷுவல்ல, அது செம்மையா இருக்கும். அண்ட் வந்து நம்ம ஜானி ஸ்டாமோட கேரக்டர். ஓகேவா, எப்போ பார்த்தாலும் பிளே பாயா சுற்றி இருப்பாரு, விட்டா வந்து அந்த மிலிட்டரி ஆஃபீஸரே கரெக்ட் பண்ணியிருப்பாரு போல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்லா இருக்கும். அண்ட் வந்துட்டு சில்வர் சர்ஃபர் எங்கேருந்து வராரு, அவரை கடத்தி வச்சு அவரோட ஆரிஜின்ஸ் வரை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா, அதுக்கு சில்வர் சர்ஃபரை காப்பாற்றணும், பத்ததுக்கு இந்த டாக்டர் டூம் ஓகேவா நடுவில் முளைச்சா காலா மாதிரி வந்துட்டு வருவாரு. ஓகேவா, அவரை வச்சு ஒரு பிளே பண்ணுவாங்க. அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு. என்னன்னா இந்த சில்வர் சர்ஃபர் அந்த காஸ்மிக் பவர்னால வந்துட்டு நம்ம ஜானியை யாராச்சும் தொட்டா வந்துட்டு அவரோட பவர் இவருக்கு வந்துட்டு, இவங்களோட பவர் வந்துட்டு இவருக்கு வந்துடும். அந்த மாதிரி பவர் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்துட்டு பேன் வந்துட்டு தொட்டு விளையாடுவாரு. ஓகேவா, பேன் தொட்டனால அதாவது திங்கு தொட்டனால திங்கு ஹியூமன் டாச் ஆயிடுவாரு, ஹியூமன் டாச் திங்கு ஆயிடுவாரு. அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். நம்ம கிறிஸ் எவான்ஸ் வந்து அந்த கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஷார்ட்டுக்கு வந்துட்டு சீனுக்கு வந்துட்டு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்திருக்காரு, சூட்லாம் போட்டு வந்திருக்காரு. அது செம்ம ஃபன்னா இருக்கும். அண்ட் ஃபைனல் சீக்வன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு மொத்த 4 பேரும் பவரும் வந்துட்டு நம்ம ஜானி ஸ்டாம் கிட்ட இருக்கும். ஓகேவா, அந்த ஸ்ட்ரெச் ஆகுறதா இருக்கட்டும், மறைகிறதா இருக்கட்டும், அந்த ராக் லுக்கா இருக்கட்டும், நெருப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஜானி ஸ்டாம். கடைசி த ஹீரோ ஆஃப் த மூவி அட் த எண்டு வந்துட்டு நம்ம ஜானி ஸ்டாம் தான். கிறிஸ் எவான்ஸ் தான். செம்மையா இருக்கும் அந்த சீனு. டாக்டர் டூமை போட்டு பொலன்னு பொலப்பாங்க. ஓகேவா, கடைசியில் டாக்டர் டூம் வந்துட்டு தண்ணி கடியில் போன மாதிரி காமிச்சு விட்டுருப்பாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 3 பார்ட் 3 வந்திருந்தா மேபி அந்த கதையை கண்டினியூ பண்ணதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் வேணாம், இதுல டாக்டர் டூமை புதைச்சிருங்க, அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். பட் நான் ரொம்ப வேந்து பார்த்த ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்சு நான் ஃபேண்டாஸ்டிக் 1 படத்தோட சீடியும் வச்சிருந்தேன், இந்த சில்வர் சர்ஃபர் இந்த பாட்டோட சீடியும் வச்சிருந்தேன். ரெண்டுமே தேஞ்சு போச்சு, பார்த்து தேய்ச்சிருந்தேன். ஓகேவா, ஏன்னு எடுத்துக்கிட்டா அந்த பவர்ஸ், அவங்க பவர்ஸை காமிச்ச விதம், அந்த ஸ்ட்ரெச் ஆகுறது இருக்கட்டும், சூஸ்டம் வந்துட்டு அவங்க மறைஞ்ச விஷயம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜானி ஸ்டாம் நெருப்பா மாதிரி பறந்து பண்ற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு அந்த 4 பேரும் சேர்ந்து வந்துட்டு டீமா வந்துட்டு ஃபைட் பண்றதா இருக்கட்டும். அதுபடி எனக்கு அந்த அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து சில்வர் சர்ஃபர் தான். ஓகேவா, அதுதான் செம்மையா அட்ராக்ட் பண்ணிச்சு. அதுக்காக தான் இந்த படத்தை வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துருந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கே தெரியும். ஓகேவா, அந்த வகையில ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான படம். ஓகேவா, இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாதிரி
சலிப்பு தட்டும் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ எல்லாரும் பார்க்கணும் அவசியம் இல்லை, பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவீங்க, ஓகேவா? பட் சில பேர் வந்துட்டு இந்த சில்வர் சர்ஃபர் இந்த பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸோட இது பெட்டரா இருக்குடா, நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, ஓகேவா? அந்த லுக்ஸா இருக்கட்டும், இந்த கேரக்டர்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த கேஸ்டிங்கை சொன்னால போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அவங்களுக்கு கேஸ்ட் பண்ண விதம், இந்த இந்த கேரக்டருக்கு கேஸ்ட் பண்ண ஆக்டர்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டான ஆர்டிஸ்ட்ங்க, ஓகேவா? நீங்க யாருமே மாற்ற முடியாது, இவரை மாத்திருக்கலாமா இவங்களை மாத்திருப்பாங்க இல்லை. அதுவும் இல்லாமல் ஜானி ஸ்டார்முக்கு கிறிஸ்மஸ் தாங்க கரெக்டா இருக்காரு. அவர் வந்துட்டு 2 கேரக்டரும் ப்ளே பண்ண முடியும். கேப்டன் அமெரிக்காவும் அவரால் ப்ளே பண்ண முடியும், ஜானி ஸ்டார்மும் ப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரி அழகா ப்ளே அந்த அந்த கேரக்டர் பெர்ஃபார்ம் கொடுத்து கொண்டுட்டு வந்திருப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ யாருக்காச்சும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்னி பிளஸ்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஸோ செக் பண்ணி பாருங்க, டைம் இருந்தா செம்ம ஃபன்னா இருக்கும். ஓகே, ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.